மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில புதிய பொருட்கள் வாங்குவதற்கு, சில நேரங்களில் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா திருமணம்னு சொல்லலாம். ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஒரு சீமந்தம்னு இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் திட்டமிடுவதற்கோ அதை வந்து நல்லபடியாக நடத்துவதற்கோ சில புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப உகந்த நாளாக இது உங்களுக்கு அமையும். ஒரு சுபமான ஒரு காரியங்களுக்கு திட்டமிடுதல், அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக செய்யக்கூடிய பிரயத்தனங்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினம்னு சொல்லணும். எடுத்த எந்த ஒரு காரியமும் நீங்கள் நினைத்தபடி ரொம்ப சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்த தன வரவும் உங்களுக்கு வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அதனால் குறிப்பாக இந்த உறவு முறைகளுக்குள் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து உங்களை பாதிக்கலாம். அதனால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரயத்தனப்பட வேண்டி வரும். பிரயத்தனப்பட்டாலும் உங்களுக்கு வந்து நன்மையான நல்ல பலன்களும் வெற்றிகளும் ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் பரபரப்பு இருக்கும். சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். எதிர்பாராத விதமாக சில நேரங்களில் ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி சில மனதுக்கு பிடித்த சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக கூட இருக்கும். குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய சில நல்ல நிகழ்வுகள் நடக்கலாம். இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டாலும் நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் கொஞ்சம் படபடப்பு இருக்கும். அதனால் சிறு தடைகள் இருக்கும். சில முக்கியமான சின்ன விஷயங்களாக இருக்கலாம், அதெல்லாம் மறந்து போயிடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். நீங்கள் நினச்ச காரியங்களாகட்டும், இல்லை எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, அதை வந்து சரியான முறையில் அதை முடிக்கிற மாதிரி அனுகூலமான தினமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு உண்டு. குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்த சில விஷயங்கள், உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள், இவர்கள் உங்களுடைய வழியை விட்டு விலகுவார்கள். அதனால் மனசில் வந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் நல்லபடியாக அமையும். எல்லா விஷயங்களுமே ஒரு வெற்றிகரமான தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சறுக்கல்கள், தடைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது. கவனமாக நீங்கள் செயல்பட அற்புதமான தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் பிறரால் மதிக்கப்படும். பல வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப அருமையான ஒரு தினமாக இது அமையிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில மனக்லேசங்கள்னு சொல்லலாம். அது மாதிரி சில மனக்லேசங்கள் ஏற்படும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது, சரி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் நிச்சயமாகுது, அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதற்கு வந்து அது சரியான முடிவை எடுத்திருக்கமா இல்லையா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி
கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட பேசி முடிவெடுங்க. ஏன்னா சில நேரங்களில் எடுத்த முடிவை மாற்றுவது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நிதானமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். தெளிவான ஒரு சிந்தனையோடு செயல்படுவது நல்லது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக இது அமையிறது. குறிப்பாக மாணவர்கள் உயர்கல்விக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஏதாவது தகவல் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த தகவல் வந்து சேரும். சில குறிப்பிடத்தக்க அளவில் நல்ல ஒரு செய்தியும் நல்ல லாபங்களை தரக்கூடிய சில விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினம். சில நேரங்களில் புதிய தொழில் துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியெல்லாம் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப அனுகூலமான தினம். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ள முடியும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமைந்திருக்கின்றன. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய திறமை பளிச்சிடக்கூடிய அளவில் அமையக்கூடிய தினமாக இருக்கிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அமையும். தடைகள் என்பது அறவே இருக்கவே இருக்காது. சில துணிவான முடிவுகளை எல்லாம் கூட நீங்கள் எடுப்பீர்கள். அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த துணிவான முடிவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஒரு சமயம் என்ன ஒரு மனசில் தோன்றும்னா, என்ன நானே என்னுடைய விதியை நிர்ணயிக்கிறேனா, நான் தான் கடவுளா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நினைச்சபடியே எல்லா காரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது போன்ற ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் உள்ள குழப்பங்களை அகற்றி செயல்பட நன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப பிரமாதமான தினம். நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படுவது, காதல் போன்ற விஷயங்களில் சந்தோஷங்கள் ஏற்படுவது போற மனசுக்கு இனிமையான உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் நல்ல நிகழ்வுகளை எல்லாம் கொண்ட தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்த்தா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினமாகத்தான் அது அமையிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும். சின்ன பிரச்சனைகள் அது உங்களை வந்து உங்கள் போக்கில் வந்து கொஞ்சம் தளர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து இன்றியமையாமல் வந்துட்டு தான் இருக்குன்றதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும், அவ்வளோதான். அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன வரவு உண்டு. தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் உண்டு. மிக சிறப்பான தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு சொல்லணும். குறிப்பாக இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்லாம் பயணப்படுறது, இந்த மாதிரியான திட்டங்கள் வகுப்பது, இல்லை அந்த பயணத்தை மேற்கொள்வது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான தினமாக இது அமையிறது. சில பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், நல்ல ஒரு தெய்வ தரிசனங்கள், மனதுக்கு வந்து அமைதி தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள், இதையெல்லாம் கொண்ட ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. மாறாக
நீங்கள் கேளிக்கைகள் போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது மனத்தளர்ச்சியும் மனசில் ஒரு பெரிய ஒரு உபாதையும் ஏற்படக்கூடிய வகையில் அது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே தான்ற ஒரு எண்ணத்தை கைவிட்டு பகவானிடம் சரணடைந்து செயல்படும் பொழுது நன்மைகள் விளையும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினம், வெற்றிகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினமாக வரும் பொழுது முக்கியமாக கொஞ்சம் வயதானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உடல் நலம் பாதிக்கக்கூடும். சில நேரங்களில் தேவையில்லாத மனக்கவலைகள், ஒரு படபடப்பு இதெல்லாம் வருவதற்கான அறிகுறிகளை காண்பிப்பதால் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தெளிவாக சிந்தனை செய்வது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாக இருக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் கையாளக்கூடிய எல்லா ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனைகள்லாம் இருந்தால் கூட உங்களுடைய தெளிவான சிந்தனையும் துணிகரமான நடவடிக்கையாலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை ரொம்ப சுபமான தினம். சில சுபமான பேச்சுவார்த்தைகள், கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது நிச்சயமாவது. உங்களுக்கு இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகள் திருமண வயதில் இருக்கும்பொழுது அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். அதனால் சுபமான நிகழ்வுகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், சுபங்கள் நிகழும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் அவசியம். அப்படி தெய்வத்தை வணங்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், நல்ல பலன்கள் சித்திக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள், சில எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து செய்யறதுக்கு போகும் பொழுதும் அதில் நிறையா பிரச்சனைகள் என்பது வரும். அதனால் ஒரு மலை ஏறத்துக்கு முன்னாடி மலையை நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா தலையை சுத்தம், இவ்வளோ உயரம் போகிறோமான்ட்டு. நம்ம நேராக பார்த்துட்டு ஒவ்வொரு படியாக ஏறி போயிட்டே இருந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா இவ்வளோ உயரத்துக்கு நம்ம வந்துட்டோமா, இன்னும் இவ்வளோ உயரம் தான் ஏறணுமா அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏற்படும். அது போன்ற ஒரு மனோநிலையில் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், உங்களுக்கு வர குழப்பத்தை விட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன குழப்பம் இன்னும் அதிகமாக உங்களை பாதிக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம், வெற்றியை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அஷ்டமத்து சனியெல்லாம் விலகிட்டதால மனசில் ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்குது. அதாவது எப்படின்னா, இவ்வளோ நாள் நான் ஒரு 20 கிலோ கல்லை முதுகில் சுமந்துன்னு நான் ஓடி இருந்தது விட்டு இப்போ அந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு நான் ஃப்ரீயாக நடந்து போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல மாற்றங்களை எல்லாம் இனி பெறுவீர்கள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்லேயே. இப்போ இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மன சோர்வுகள் ஏற்படும். அதனால் மனசில் ஒரு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான, அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்துவிடும்.